இப்போ நான் ஒரு கேள்வி ரொம்ப நாளாக எனக்கு இருந்தது. மூர்த்தி சார்கிட்ட கேட்டு தான் எனக்கு இதுக்கு பதில் கிடச்சிது. அது இங்கே பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் வந்து இந்த பூமியில் இருக்கேன், அதனால் இந்த 9 கிரகங்கள் வேலை செய்யுது, கரெக்டாக? அப்போ தான் என் ஜாதக கட்டம் இப்படி இருக்குது. நான் இந்த சோலார் சிஸ்டத்தை தாண்டி வெளியில் போயிட்டேன். அப்போ இந்த 9 பிளானட்ஸ் கிடையாது இல்லையா? அப்போ எனக்கு ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டேன். சார் மட்டும்தான் எனக்கு பதில் சொன்னாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டேன், எனக்கு பதில் கிடைக்கல. சார் அழகான ஒரு பதில் சொன்னாங்க. அப்பயும் ஒன்று சுற்றி 27 நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லைன்னு. யூனிவர்ஸோட எந்த மூலைக்கு போனீங்கனாலும் உங்களை சுற்றி தான் அந்த 27 நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும். இது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நட்சத்திரங்கள் தான் உங்களை மெயினாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பிளானட்ஸ் வந்து அதை வாங்கி டெலிவரி பண்ணுற ஒர்க்கில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பதில் கிடச்சிது. இப்போது கிரகங்களை விட நட்சத்திரங்கள் ஒரு படி மேலே வலிமை கொண்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நட்சத்திரம்னா ஒரு பர்டிகுலர் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டார் கிடையாது. இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், ஒரு கலெக்ஷன் ஆஃப் குரூப் ஆஃப் கேலக்சிஸ் அப்படி தான் சொல்லணும். அது சரிங்களா? நம்ம சன்ன்றது ஒரு ஸ்டார், அவ்வளோதான் இருக்குது. இது நமக்கு க்ளோசஸ்ட்டு, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு தாக்கம் அதிகம். அதனால் ஒரு பிளானட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நம்ம பிளானட்டு ஸ்டார்ன்ற வேரியேஷன் நம்ம கொடுக்கல ஜாதகத்தில். நம்ம கிரகம் அப்படின்னா ஒரு இருப்பிடம், வசிப்பிடம், அந்த மாதிரி வார்த்தையில் தான் கிரக பிரவேசம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மீனிங்கில் தான் கிரகம்ன்ற வார்த்தை பயன்படுத்துகிறோமே தவிர அதை பிளானட்டு இது ஸ்டார்ன்ற வேரியேஷனில் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை.